எதிர்பார்ப்பே இல்லாம ரிலீஸ் ஆன சாமானியன் மூவி எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சா இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். இது சாமானியன் ரிவ்யூ. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல ராமராஜன், MS பாஸ்கர், ராதா ரவி இவங்க 3 பேரும் சென்னையில மீட் பண்ணிக்கிறாங்க. ராமராஜன் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு பேங்க் போறாரு. அங்க போய் பாமையும் கண்ணையும் காட்டி பேங்கை அவர் கட்டுக்குள்ள கொண்டு வராரு. இன்னொரு சைடு பேங்க் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க 2 பேர்த்து வீட்டுக்கும் MS பாஸ்கரும் ராதா ரவியும் போயிருக்காங்க. அவங்களும் அவங்க வீட்டுல கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் என்ன நோக்கத்தோட இதை பண்றாங்க, இதுக்கான பின்னணி கதை என்னன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. எதிர்பார்ப்பே இல்லாம தான் இந்த படத்துக்கு போனோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க. நமக்கே ஒரு எதிர்பார்ப்பை தூண்டும், அடுத்து என்ன ஆக போகுதுன்னு. இன்னொன்னு இந்த கதையில இருக்க மெசேஜ் ஒரு சாமானியன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் இந்த படத்தோட பேரு சாமானியன். இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்த பழைய பாட்டை நிறைய இடத்துல இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ல வர அந்த சாங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராமராஜன், MS பாஸ்கர், ராதா ரவி இவங்க 3 பேருமே ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட வில்லனா நடிச்ச கோபியோட வில்லத்தனம் யதார்த்தமா உண்மையான ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரியே பண்ணியிருப்பாரு. ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரி இருக்கும் இந்த படத்துல யூஸ் பண்ண டைலாக் எல்லாமே. அந்த டைலாக் எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையா ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா, இந்த படம் 2.5 மணி நேரம் ஓடுது. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபாஸ்டா கொண்டு போயிருந்தாங்க. இவங்க ஏன் அதை பண்றாங்கன்னு செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் இருக்கும். அந்த பிளாஷ்பேக் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே இருக்கும். இதுல பிளாஷ்பேக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இவங்க சொல்ல வர முக்கியமான விஷயத்தை மட்டும் காமிச்சிட்டு மீதி எல்லாம் வாய்ஸ் ஓவர்லயே பண்ணிருக்கலாம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு 1/2 மணி நேரத்தை கட் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் படமா கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான படமா இருந்திருக்கும். இவங்க செகண்ட் ஹாஃபை ரொம்ப இழுத்து கொண்டு போயிட்டதாக ஒரு ஆவரேஜான படமா தான் வந்திருக்கு. ஸ்லோவா இருக்க படத்தையும் பார்க்குற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு நல்ல படம் தான் சாமானியன். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுதான் சாமானியன்.